Sir, Shut. good சொல்லுங்க morning. சொல்லுங்க. ஆ Shall we start? எஸ் ஜஸ்ட் கிவ் a recap. Okay, so yesterday we talk about front end and back end and the database. So இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து நம்ம வந்து full stack developmentன்னு சொல்லுவோம். And for front end and back end and then databaseல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். So databaseல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நம்ம வந்து like DBMS and RDBMS அண்ட் நான் ஆர்டிபிஎம்எஸ் அதை பத்தி எல்லாம் வந்து பார்த்தோம். லைக் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கறத வந்து டேட்டாவை வந்து டேபிள் ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுல பாப்புலரான டேட்டா பேசஸ் லைக் ஓரக்கல், MySQL, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் டேட்டாவை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் நம்ம SQL வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஃபார் நான் ஆர்டிபிஎம்எஸ், ஸோ இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். லைக் ஆடியோ, வீடியோ அண்ட் JSN formats. ஸோ JSN formatsனா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இது வந்து வேல்யூஸை வந்து கீ வேல்யூ பேஸா வந்து ஸ்டோர் பண்ணும் டேட்டாவை. அண்ட் இதுக்கு பாப்புலரா இருக்கிற டிபின்னு சொல்லணும்னா மேங்கோ டிபி யூஸ் பண்ணலாம். ஸோ 1 minute. ஓகே 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 டன் டன் நைஸ். ஓகே சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஓகே சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் ஃபெச் பண்றதுக்கும் CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். அண்ட் நம்ம மெயின் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தி வந்து பார்த்தோம். ஸோ ஸ்டாக்ஸ்லயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அண்ட் லைக் அதுல வந்து நம்ம ஒரு 4 டைப்ஸ் வந்து பார்த்தோம். லைக் MERN ஸ்டாக் அண்ட் மீன் ஸ்டாக் அண்ட் பைத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம். அண்ட் தென் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தி வந்து பார்த்தோம். அண்ட் தென் இருக்கிறதுலே பேசிக் டேர்ம்ஸை பத்தி வந்து பார்த்தோம். வெப்சைட்னா என்ன, வெப் பேஜஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அண்ட் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்தவரையில நம்ம HTML வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்கெலிட்டன் ஆஃப் தி வெப் பேஜ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெப் பேஜா இருக்கு. அண்ட் லைக் CSS, ஸோ இது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஸ்டைலிங் தி ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஒரு வெப் பேஜை வந்து ஸ்டைல் பண்றதுக்காக நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் CSS. அண்ட் JavaScript. So JavaScript means, so it's a scripting language, so which is used to நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து லைக் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோம் அண்ட் தென் ஒரு ஆக்ஷன்ஸை வந்து பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது வந்து JS. அண்ட் இதே ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம ரியாக்டும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரியாக்ட் வந்து உங்களுடைய யூஏ எலமெண்ட்டை வந்து நிமிஷத்துக்கு வந்து உங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, அண்ட் உங்களால அந்த காம்பனன்ட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து ரியாக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது இல்லாம நோட் ஜேஎஸ், மேங்கோ டிபி அண்ட் GitHub. ஸோ GitHub மீன்ஸ் ஸோ இட்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நம்மளால வந்து ஒரு கோடிங்கை வந்து நம்ம GitHubல வந்து போட்டு வச்சிருக்கோம், நம்மளுடைய ப்ராஜெக்ட் கோடிங் அதில் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னம்னா நம்மளால வெர்ஷனுக்கு வெர்ஷன் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். லைக் நான் ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை கமிட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கமிட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான் அப்ப இருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் இப்போ என்கிட்ட கிளைண்ட் வந்து அதை பத்தி சேஞ்சஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ அதை நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு அகைன் நான் கமிட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா என்னால 2 கோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். லைக் இந்த மாதிரி நம்மளால வந்து GitHub யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நம்மளால டெப்ளாய் கூட வந்து பண்ண முடியும். ஸோ டெப்ளாய்மெண்ட்லயே வந்து நம்ம வந்து டொமைனா என்ன அண்ட் அதுல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எப்படி வந்து நம்ம இன்டர்நெட்ல வந்து லைவ் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப பேசிக்ஸா வந்து நேற்று பார்த்தோம் சார். ஓகேப்பா சூப்பர். டட் டன் டன். ஓகே ஓகேப்பா. ஆஸ் ஐ செட் நம்ம எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாட்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். டுடே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட 100% ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் HTML இருந்து அப் டு நம்மளுக்கு HTML, CSS, JS, React JS, Node.js, MongoDB, GitHub டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி GitHubல போஸ்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். Okay guys, is my screen is visible to everyone?
So, ஓகே. ஓகே. மேக்ஸில் வந்துட்டு எப்படி நம்மளுக்கு சின்டாக்ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸோட பேர் தான் நம்மளுக்கு வந்துட்டு பாய்லர் பிளேட். ஸோ பாய்லர் பிளேட் அப்படின்னா என்ன? பாய்லர் பிளேட் இஸ் நத்திங் பட் அண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் த ஹெச்டிஎம்எல். பாய்லர் பிளேட் இஸ் நத்திங் பட் அண்ட் சின்டாக்ஸ் சின்டாக்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல். சரிங்களா? பாய்லர் பிளேட் இஸ் நத்திங் பட் அண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல். இதில் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த லைனை வந்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கோடிங்கில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ கோடிங்கில் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரௌசரில் உங்களுக்கு ஷோகேஸ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு கோடிங்கை டிஸ்டர்ப் பண்ணாது. கமெண்ட் இதுக்காக ஜஸ்ட் நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பாய்லர் பிளேட் கொண்டு வரதுக்கு ஷிஃப்ட்டு 1 அழுத்திட்டு என்டர், ஷிஃப்ட் 1 அழுத்திட்டு என்டர் அழுத்திங்கன்னா உங்களுக்கு பாய்லர் பிளேட் ஆஃப் த ஹெச்டிஎம்எல் வந்துடும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, டாக் டைப் ஹெச்டிஎம்எல். இது வந்துட்டு நம்மளை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ஷன் ஆஃப் த ஹெச்டிஎம்எல். ஸோ வேர்ஷன் ஆஃப் த ஹெச்டிஎம்எல்லை வந்துட்டு உங்களுக்கு குறிக்குது. ஸோ இந்த வேர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML5. HTML5 அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML lang in. lang inங்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, லாங்குவேஜ் இங்கிலீஷ். அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷை தான் உங்களுக்கு குறிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HTML டேக் உள்ளார உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்கு. என்னென்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் த metadata of the HTML. Head section contains the metadata of HTML. So ஹெட் டேக் என்ன கண்டெயின் பண்ணும்? மெட்டாடேட்டாவை கண்டெக்ட் பண்ணும். பாடி செக்ஷன் என்ன கண்டெயின் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாடி செக்ஷன் கண்டெய்ன்ஸ் த ஹோல் கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எல்லாம் தான் உங்களுக்கு வெப் ப்ரௌசரில் நம்மளோட வெப் பேஜில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஹோல் கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ் டிஸ்பிளேட் ஹியர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெட் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் ஒன்லி த மெட்டாடேட்டா ஆஃப் த வெப் பேஜ். ஹெட் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் த மெட்டாடேட்டா ஆஃப் த வெப் பேஜ். பாடி செக்ஷன் கண்டெய்ன்ஸ் த கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ். இப்போ இந்த மெட்டாடேட்டாவில் மெட்டாடேட்டா கேரக்ட் செட் UTF-8 இருக்குங்களே, அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா செட், மெட்டாவில் கேரக்டர் செட் UTF-8 அப்படிங்கிறது உங்களுக்கு A to Z ஆல்ஃபபெட்டையும் 1 to இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்துட்டு உங்களுக்கு டினோட் பண்ணுது. ஸோ UTF-8 இஸ் நத்திங் பட் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இதில் தான் நம்ம வந்துட்டு இன்புட் கொடுக்க போகிறோன்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மெட்டா நேம் வியூ போர்ட். வியூ போர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப் சைஸுக்கு ஏற்றாப்புல இருக்கா. இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஒவ்வொரு லேப்டாப், அதாவது ஒவ்வொரு பிராண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இப்போ 15.6 ஒரு சைஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் லினோவா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15.8 இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு 14 இன்ச்சஸில் லேப்டாப் இருக்குது. ஸோ அந்தந்த லேப்டாப்போட வித்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்துட்டு வித் டிவைஸ் வித்து கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு வித் டிவைஸ் வித்து இனிஷியல் ஸ்கேல் 1.0ல வந்துட்டு எனக்கு சைஸ் அலோகேட் பண்ணுறது உங்களுக்கு வியூ போர்ட். ஸோ வியூ போர்ட் என்ன பண்ணுது உங்களுக்கு? வியூ போர்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே சைஸை வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, டிஸ்பிளே சைஸ். ஸோ உங்கள் லேப்டாப்க்கு ஏற்றாப்புல டிஸ்பிளே சைஸ் வரும், என்னோட லேப்டாப்போட சைஸுக்கு ஏற்றாப்புல டிஸ்பிளே சைஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில். இந்த டைட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு டாப் ஆஃப் த பாரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற டைட்டில் இருக்குங்களா, நம்ம வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு பாருங்க. இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டைட்டில். டைட்டில் நீங்கள் குறிக்கக்கூடியது உங்களுக்கு இந்த பாரில் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இது ஜஸ்ட் உங்களுக்கு டைட்டில், அவ்வளோதான். இப்போ ஹெட் செக்ஷன் முடிஞ்சது. இது வந்துட்டு ஹெட் செக்ஷனோட ஓப்பனிங் டேக்னுபாங்க, இது வந்துட்டு ஹெட் செக்ஷனோட க்ளோசிங் டேக். இந்த ஸ்லாஷ் போட்டு ஹெட் போட்டால் க்ளோசிங் டேக். அதே மாதிரி உங்களுக்கு பாடி செக்ஷனோட ஓப்பனிங் டேக், பாடி செக்ஷனோட க்ளோசிங் டேக் உங்களுக்கு.
HTML ஓப்பனிங் டேக், HTML க்ளோசிங் டேக் இந்த மாதிரி இருக்கு இதில். இப்போ நெக்ஸ்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா ஹோல் கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ் வில் பி டிஸ்பிளேட் ஹியர். இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்துட்டு பாய்லர் பேட். ஸோ ஃபர்ஸ்ட் அகைன் நான் சொல்கிறேன், டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னா வேர்ஷன் ஆஃப் த HTML5ங்கிறது டெனோட் பண்ணுது. HTML லாங் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறத லாங்குவேஜ் இங்கிலீஷ்ங்கிறத டெனோட் பண்ணுது. HTML டேக்குள்ள நம்மளுக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஒன்று, பாடி ஒன்று. ஹெட் செக்ஷனில் நம்மளுக்கு மெட்டா டேட்டா ஆஃப் த வெப்பேஜ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாடி செக்ஷனில் ஹோல் கண்டென்ட் ஆஃப் த வெப்பேஜ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதான் வந்துட்டு ஒரு பாய்லர் பிளேட். ஸோ பாய்லர் பிளேட் இஸ் நத்திங் பட் அன் சின்டாக்ஸ் ஆஃப் த HTML. ஓகே கைஸ், கண்ட்ரோல் A. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ HTML இருக்கக்கூடிய பேசிக் டேக்ஸ் வந்துட்டு பார்ப்போம். பேசிக் டேக்ஸ் அதுக்கு முன்னாடி HTML அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம சொன்ன மாதிரி HTML HTMLனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா takes us to the other pages. Markup language set of symbols inserted in a HTML document to structure and format. இப்போ இந்த டோட்டலாக இந்த HTML என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் வெப் பேஜஸ். இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் த வெப் பேஜஸ். வெப் பேஜில் நம்மளுக்கு பிளாக்ஸாக நம்ம HTML வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதை வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ can be said as the skeleton form of the website. Skeleton form of the website or web page. Skeleton form of a web page அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் ஸ்கிலிட்டன் ஃபார்ம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிலிட்டன் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எலும்பு கூடு. உங்களுக்கு வந்துட்டு ஹெட் செக்ஷன் இருக்கு, ஹெட் வந்துட்டு டாப்பில் இருக்கணும், ஃபுட் வந்துட்டு உங்களுக்கு பாட்டமில் இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும், எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு எலும்பு கூடில் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அதனால தான் ஸ்கிலிட்டன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு HTML எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் த வெப் பேஜஸ். இட் இஸ் ஆல்சோ கேன் பி செட் அஸ் த ஸ்கிலிட்டன் ஃபார்ம் ஆஃப் அ வெப் பேஜ். ஓகே, இது எதுக்காக யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்டு டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் டு த வெப் பேஜ். இட் இஸ் used to give a structure. எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளேஸ்மெண்ட் வரணும். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டில் வந்துட்டு எனக்கு உள்ளே எடுத்த உடனே போகிறப்ப எனக்கு வந்துட்டு ஒரு போர்ட்டிகோ வேணும், உள்ளே போன ஒரு சின்ன ஹால் வேணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு வாஷ்ரூம் இருக்கணும், ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கணும், சிங்கிள் பெட்ரூம் இருக்கணும், ஒரு சாமி ரூம் இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன நம்மளோட வெப்பேஜில் வந்துட்டு நம்ம கண்டென்ட்டை பிளேஸ் பண்ணலாம். எப்படி ஒரு வீட்டில் எங்கெங்கே என்னென்ன வரணும்னு நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வெப் பேஜில் என்னென்ன கண்டென்ட் எங்கெங்க நம்ம வந்துட்டு கொடுக்கலான்றத ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது நம்மளுக்கு HTML. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் டு த வெப் பேஜ். ஆஸ் ஐ செட் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ப்ரௌசர் நம்மளோட ப்ரௌசரில் அவுட்புட்டே டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் Ctrl/. இப்போ நம்ம பார்க்க போகிறது HTML டேக்ஸ். HTML டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு டேக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. எனக்கு ஹெட்டிங் டேக் கொடுத்தா போல்டாக வரணும், பேராகிராஃப் கொடுத்தா ஒரு பேராகிராஃப் ஸ்டைலில் எனக்கு வந்துட்டு வரணும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இமேஜ் வேணும்னா ஒரு இமேஜ் டேக் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு டேக்ஸ், நம்மளுக்கு ஒவ்வொரு டேக்ஸ்க்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. ஸோ ஒவ்வொரு டேக்ஸ்க்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹெட்டிங் டேக். இந்த ஹெட்டிங் டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H1 to H6 வரைக்கும் இருக்கு, H7 கிடையாது. H1 to H6 அதை நம்ம கொண்டு வர நான் ஜஸ்ட் H1 கொடுத்துட்டு என்டர் எழுத்துறேன். ஹெட்டிங் டேக் இதில் வந்துட்டு நம்ம ஹெட்டிங் 1ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு H2 டேக். H2 டேக்ல வந்துட்டு நான் ஹெட்டிங் 2ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் HEADING ஹெட்டிங் டேக்ல H3 கொடுத்துட்டு என்டர் எழுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஹெட்டிங் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம H4 டேக். H4 டேக்ல ஹெட்டிங்
4. நெக்ஸ்ட் வந்துட்டு H5 டேக். H5 டேக்ல ஹெட்டிங் 5. நெக்ஸ்ட் வந்துட்டு H6 டேக். H6 டேக்ல ஹெட்டிங் 6. நெக்ஸ்ட் வந்துட்டு H7 டேக். H7 டேக்ல H7 கொடுத்துட்டு நான் என்டர் அழுத்துறப்ப எனக்கு வராது. H7 கொடுத்துட்டு நான் என்டர் அழுத்துறப்ப எனக்கு வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H7 சொல்லிட்டு ஒரு டேக் கிடையாது. பட் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்துட்டு H7 கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அவுட்புட் வருதான்னு. இப்போ ப்ராக்கெட் கொடுத்துட்டு H7 கொடுத்துக்கிறேன். H7 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ HEADING ஹெட்டிங் 7ன்னு கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் 7ன்னு கொடுத்துட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆல்ட் டேப் கொடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி லைவ் சர்வர் கொடுக்கணும், ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வாட்டி லைவ் சர்வர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெப் ப்ரௌசரில் உங்களுக்கு லைவ் சர்வர் ஓப்பன் ஆகிக்கும். இங்கே கீழே கோ லைவ்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் உங்களுக்கு காட்டும் 5501. போர்ட்டுன்னு காட்டுறதுக்கு முன்னாடி கோ லைவ்னு காட்டும். ஸோ நம்ம வந்துட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் வித் கோ லைவ்னு கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டாப் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். லைவ் சர்வர் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ லைவ்னு சொல்லிட்டு காட்டும். கிளிக் டு ரன் லைவ் சர்வர். கிளிக் டு ரன் லைவ் சர்வர் இதை நம்ம கொடுத்துக்கிறோம். கோ லைவ்னு கொடுத்துட்டு இதை நம்ம கொடுக்குறப்பையும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஹெட்டிங் டேக்கு உங்கள் ஹெட்டிங் டேக் வந்துட்டு ஹெட்டிங் 1 டேக் பெருசாகவும் இருக்கும், போல்டாகவும் இருக்கும். ஹெட்டிங் 2 டேக் அதை விட சின்னதாக போல்டாக பெருசாக இருக்கும். ஹெட்டிங் 3 இன்னும் சின்னது. ஹெட்டிங் 4 இன்னும் சின்னது. ஹெட்டிங் 5 இன்னும் சின்னது. ஹெட்டிங் 6 இன்னும் சின்னது. ஹெட்டிங் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் 6 விட சின்னதாக தான் இருக்கணும். பட் உங்களுக்கு ஹெட்டிங் 7ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிடையாது. ஸோ உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு காட்டுது, போல்டாக இல்லை. ஸோ H1 to H6 வரைக்கும் இருக்கிறது நம்மளுக்கு ஹெட்டிங் டேக். அப்போ there is no H7 tag. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு டேக்ஸை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு போல்டாக வராது, பேராகிராஃப் ஸ்டைலில் வரும். திஸ் இஸ் அ பேராகிராஃப் டேக். ஓகே, இது அவுட்புட் போய் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைவ் சர்வரில் வந்துட்டு அவுட்புட் வர லேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ் அடிச்சிட்டிங்கன்னா அவுட்புட் வந்துடும். திஸ் இஸ் அ பேராகிராஃப் டேக். இதுதான் பேராகிராஃப் டேக்கோட ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இமேஜ் டேக்ல பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா HTML டேக்ஸ். இப்போ IMG அப்படிங்கிறது இமேஜ் டேக்கு. இதுக்குள்ளார SRC ஆல்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? SRC அப்படின்னா சோர்ஸ், ஆல்ட்னா உங்களுக்கு ஆல்ட் டெக்ஸ்ட். ஸோ இது ரெண்டில் வந்துட்டு நம்மளுக்கு சோர்ஸில் வந்துட்டு இமேஜோட URL கொடுத்துக்கலாம். ஆல்ட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு அந்த இமேஜ் சப்போஸ் வரல, ஏதோ ஒரு ப்ராப்ளமெல்லாம் வரல அப்படின்னா ஆல்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு இமேஜ் ஆல்ரெடி வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாய் பாப்பாய்.png இமேஜ். அந்த இமேஜ் வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு இமேஜ் என்கிட்ட இருக்குது. இமேஜை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி HTML போட்டுக்கலாம். இப்போது இந்த இமேஜ் டேகை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸ் இருக்குங்களா, இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் Ctrl+V கொடுத்தாலே பேஸ்ட் ஆகிக்கும். அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு இந்த HTML ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த HTML ஃபோல்டரில் நீங்கள் வந்துட்டு இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே, இந்த டேக் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ இந்த இமேஜ் டேக்ல பாப்பாயின் இருக்கா? இப்போ நான் கொடுத்தோடனே பாப்பாய்.png சஜஷன் பாக்ஸில் காட்டும். இந்த பாப்பாய்.png நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆல்ட் டெக்ஸ்ட்ல வந்துட்டு நான் ஜஸ்ட் இமேஜ் நாட் விசிபிள் இல்லைன்னா நோ இமேஜ்னு கூட கொடுத்துக்கலாம். நோ இமேஜ் தேர். அப்போ இதை நம்ம போய் பார்க்குறப்ப ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன், நம்மளுக்கு வந்துட்டு பாப்பாய் இமேஜ் வந்துருச்சு. இப்போ இது வந்துட்டு இமேஜ் டேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேக்ல
சப்போஸ் நான் வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று கொடுத்துட்றேன். நான் வந்துட்டு டைப் படிக்கிறப்ப ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம இங்கே HTML பார்த்தீங்கன்னா பாப்பான்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு நான் கொடுக்குறப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு நேம் மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ மிஸ்மேட்ச் ஆகுறப்ப உங்களுக்கு நோ இமேஜ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட் வருதா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்மளுக்கு அந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த நோ இமேஜ் தேர் நம்ம கொடுக்குறப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் எரேஸ் ஆயிருக்கலாம், இல்லை நம்ம அந்த இமேஜ் நேம் கொடுக்குறப்ப தப்பாக கொடுத்துருக்கலாம். இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் போயிட்டு இந்த பாப்பாங்கிற நேமை வந்துட்டு நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கரெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் அடிக்கிறப்ப எனக்கு இமேஜ் வந்துட்டு ப்ராப்பராக வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த HTML வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபைல் போய்க்கிறோம். ஃபைல் போயிட்டு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அதில் வந்துட்டு நம்ம நியூ ஃபைல் கொடுத்து நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே வந்துட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ போய்க்கிறேன். நியூ போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபோல்டர் ஒன்று கொடுத்துக்கிட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்துட்டு HTML அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய்க்கிறேன். இதை வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. விஜுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு ஃபைல் போயிடுறேன். ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கிட்டு டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் HTML நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிட்டு உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஆரோ மார்க் கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டர் கண்டென்ட் ஓப்பனில் இருக்குது. இந்த ஆரோ மார்க்கை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸில் வந்துடும். இந்த ஆரோ மார்க் அகலையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இங்கே வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபைலு, நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பட்டனு. ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபைலுக்கு ப்ரோக்ராம் 1.html அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் 1.html உங்களுக்கு சேவ் ஆயிரும். .html கண்டிப்பாக கொடுக்கணும். .html தான் உங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு .html உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு வெப்பேஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ .html கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரோக்ராம் 1.html இப்படி கொடுத்துக்கலாம். ஒரு ஃபோல்டர் வேணால் நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் வந்துட்டு நீங்கள் இதில் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் நியூ ஃபைலுன்னு இருக்கு. இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் இங்கே வருதா, இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கிரியேட் பண்ண முடியும். இதில் நீங்கள் எப்படி கொடுத்து நீங்கள் ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அகைன் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் 1.ht ப்ரோக்ராம் 1 இருக்கா, ப்ரோக்ராம் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் 2.html அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். அனதர் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைவ் சர்வர்னு கொடுங்க. புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். லைவ் சர்வர்னு கொடுங்க. லைவ் சர்வர்னு கொடுத்துட்டு லைவ் சர்வரில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, லைவ் சர்வர், இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நமக்கு வெப் ப்ரௌசரில் நம்ம போயிட்டு லைவ் சர்வர் மூலிமா நம்ம அவுட்புட் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ வெப் ப்ரௌசரில் போயிட்டு லான்ச் பண்ணுறதுக்கு இந்த லைவ் சர்வரை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பேசிக். இது எப்படி வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சொன்னோம். இப்போ நம்மளோட ஃபைலுக்கு நம்ம போகலாம். அது எப்படி போகலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துக்கிட்டு FSWD இதில் வந்துட்டு HTML ஃபோல்டர் கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் டேக் ஒன்று பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, டூல் டிப்பு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டூல் டிப்னு ஒன்று பார்ப்போம். இந்த டூல் டிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H1 டேக் இருக்கு. இந்த H1 டேக்ல வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு டூல் டிப் இந்த H1ல போயிட்டு H1 டேகுக்குள்ளார கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு விசிபிள் டெக்ஸ்ட், வெப்பேஜில் விசிபிள் ஆகக்கூடிய டெக்ஸ்ட்.
H1 H1 அப்படிங்கிறது H1 இமேஜ் இது எல்லாமே உங்களுக்கு டேக்ஸு. SRC ஆல்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ். ATTRIBUTES ஆட்ரிபியூட்ஸ். இப்போ இந்த H1ல டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த H1 டேக்ல நீங்க போயிட்டு டைட்டில்னு கொடுக்குறப்போ ஒரு டூல் டிப் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு டூல் டிப் செக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டூல் டிப் செக்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ். ஓகே, அப்போ அகைன் வந்து நம்ம லைவ் சர்வர் கொடுத்துக்கலாம். கோ லைவ் கொடுத்துக்கிறேன். போர்ட் 550ல ஓப்பன் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டூல் டிப் இருக்கா, இது வந்துட்டு நம்மளுக்கு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப டூல் டிப் செக்குன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப உங்களுக்கு டூல் டிப் செக்குன்னு வரும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் டேக், இந்த பேராகிராஃப் டேக், இமேஜ் இதெல்லாம் நான் வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு வரல. டூல் டிப்பை மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப டூல் டிப் செக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம டூல் டிப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் வந்துட்டு இமேஜ் டேக் வந்துட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிட்டு பாப்பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு இந்த ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இந்த பாப்பாய் இமேஜ் இருக்குங்களா, இதை வந்துட்டு நம்ம மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு பாப்பாயின்னு வருது. ஓகேங்களா? ஓகே டன். அதுக்காக இந்த டூல் டிப் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு Ctrl+X Ctrl+V ஜஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் பண்ண நம்ம வந்துட்டு ஏ டேக் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கர் டேக் ஏ அழுத்திட்டு நீங்கள் என்டர் அழுத்துறீங்க. ஆஸ் யூஷுவல் நான் பிஃபோர் சொன்ன மாதிரி ஏ இந்த டார்க் ப்ளூவில் வருது நம்மளுக்கு HTML டேக்ஸு, இந்த லைட் ப்ளூவில் வருது நம்மளுக்கு ஹைப்பர் ரெஃபரன்ஸ், இந்த லைட் ப்ளூவில் வருது நம்மளுக்கு என்ன ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்குள்ளார நம்ம வந்துட்டு போகக்கூடிய எந்த இடத்துக்கு போகணும் அந்த லிங்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் இங்கே ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துட்டு ஃப்ளிப்கார்ட் க்ளோன் க்ளோன்னு கொடுத்துக்கிட்டு இந்த ஹச்ரஃப் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம HTTPS நேற்றே சொல்லியிருந்தேன். HTTPSனா நம்மளுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டோகால், இந்த ப்ரோட்டோகால் வந்துட்டு நம்மளுக்கு வெப் ப்ரௌசருக்கு போகிறப்ப ஒரு செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இப்போ :// இதுக்கப்புறம் வரக்கூடியது நம்மளுக்கு டொமைன் நேம்னு சொல்லியிருந்தேன், ரிசோர்ஸ் நேம்னு சொல்லியிருந்தேன். ஸோ HTTPS அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோட்டோகால். இதுக்கப்புறம் வரக்கூடியது நம்மளுக்கு ரிசோர்ஸ் நேம் www.flipkart.com. இது நம்மளுக்கு என்ன, இது வந்துட்டு நம்மளுக்கு ரிசோர்ஸ் நேம். HTTPS அப்படிங்கிறது ப்ரோட்டோகால், www.flipkart.com நம்மளுக்கு ரிசோர்ஸ் நேம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு என்ன ஒரு URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஸோ இந்த யூஆர்எல் வந்துட்டு நான் இங்கே ஹைப்பர் ரெஃபரன்ஸில் இந்த யூஆர்எல்லை நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ட் டேப் கொடுத்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறோம். ஆல்ட் டேப் கொடுத்து பார்க்குறப்ப இங்கே ஃப்ளிப்கார்ட் க்ளோனுன்னு வந்திருக்குங்களா. இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் க்ளோனுங்கிறத நான் மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப நல்லா பாருங்கள் ஒரு லிங்க் இருக்குது, அதனால் ஆரோ மார்க் வந்துட்டு ஹேண்ட் சிம்பிள் வருது. இப்படி நான் வந்துட்டு ஆரோ மார்க் இருக்குது, இதை கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு ஒரு மவுஸ் சிம்பிள் வருது. இப்போ இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு எங்கே போகுது, ஃப்ளிப்கார்ட் பேஜுக்கு எனக்கு போகுது. ஸோ ஒரு லிங்க்கை நம்ம கொண்டு வரதுக்கு இதை வந்துட்டு பாப்அப் மெனு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஒரு லிங்க்கை வந்துட்டு கொண்டு வரதுக்கு நம்ம ஆங்கர் டேக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ டேக் ஆங்கர் டேக், இந்த ஆங்கர் டேக்ல ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஆங்கர் டேக் HTML டேக், ஹெச்ரஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ளிப்கார்ட் க்ளோன் வந்துட்டு விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இமேஜ் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் டேக்ல வந்துட்டு நம்மளால ஹைட் வித் வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு எனக்கு பாப்பாய் வந்துட்டு கொஞ்சம் பிக்கர் சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹைட்டு கொடுத்துட்டு
ஹைட் வந்துட்டு நான் ஒரு 700 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 700 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு பாப்பாய் ஸ்மாலாக இருக்குது. நான் ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். எனக்கு பாப்பாய் பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்துட்டு எனக்கு பெருசாகிடுச்சு. இன்னும் இல்லை எனக்கு ஸ்மாலராக வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஓகே 300 பிக்சல் கொடுத்து நான் ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்மாலர் சைஸ்க்கு போயிடுச்சு. இப்போ இன்னும் 300லேருந்து நான் ஜஸ்ட் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன். 200 பிக்சலுக்கு ஏற்றாப்புல எனக்கு சின்னதாகிடுச்சு. இப்போ இந்த பாப்பா இமேஜ் இருக்கு. ஆனால் இந்த பாப்பா இமேஜுக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் க்ளோன் அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்துட்டு பக்கத்துலேயே வேணாம். நான் வந்துட்டு எனக்கு பாட்டம்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டேக் ஒன்று கொடுக்கலாம். பிரேக் டேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டேக் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் லைன். ஒரு பிரேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நெக்ஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு கீழே போயிடுச்சு. இப்போ ஃப்ளிப்கார்ட் க்ளோன் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு கார்ட்டூன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நேம் மட்டும் கார்ட்டூன்னு கொடுத்துக்கிறேன். நீ கிளிக் பண்ணுறப்ப ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகும். கார்ட்டூன் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ ஹெட்டிங் பேராகிராஃப் அச்சோன் இமேஜ் டூல் டிப்பு ஹைப்பர் ரெஃபரன்ஸு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்குள்ள ஒரு வெப்சைட்டை கொண்டு வர்றது எப்படி? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ ஃப்ரேம் டேக் என்ன பண்ணும் உங்களுக்கு வெப்சைட்குள்ளார ஒரு வெப்சைட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரும். அப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எப்படி ஃப்ளிப்கார்ட்டை நம்ம கார்ட்டூனை கிளிக் பண்ணால் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த அந்த லிங்காக கொடுக்காம அந்த வெப்சைட்டையும் நம்மளால வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆல் வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்டை இன்னொரு வெப்பேஜ்க்குள்ளார கொண்டு வரதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபியூ அலோவ் பண்ணுவாங்க, ஃபியூ வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அகைன் சோர்ஸில் வந்துட்டு நான் HTTPS ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூர் காலன் //www வேர்ல்டு வைடு வெப் டாட் flipkart.com கொடுத்து நான் வந்துட்டு இப்போ செக் பண்ணுறேன். இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். ஓகே இன்னொரு பிரேக் டேக் மட்டும் ஒன்று கொடுத்துக்குவோம். பிரேக் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதே வந்துட்டு நம்ம இதில் போகிறோம். சரி ஓகே அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்ட்டூனை கிளிக் பண்ணால் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். கீழே ஐஃப்ரேம் டேக்கில் நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டை கொடுக்குறப்ப நம்மளுக்கு நம்மளோட வெப்பேஜுக்குள்ளார ஃப்ளிப்கார்ட் வெப் அப்ளிகேஷன் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு வெப்பேஜுக்குள்ளே ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனையும் கொண்டு வரதுக்கு நம்ம ஐஃப்ரேம் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அப்போ அதை வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜஸோட அவங்க ஸ்கூல்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு வெறும் அந்த ப்ராடக்டோட இன்ஃபோ மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட். அதே நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டராக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண வைக்கும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கார்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட்ஸை கார்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்டராக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதை வந்துட்டு நம்ம வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக் வெப்பேஜில் சொல்கிறேன். இப்போ வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் டைனமிக் வெப்பேஜ் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்டாட்டிக் வெப்பேஜ்னா ஒன்றும் இல்லை, அந்த கண்டென்ட் இப்போ நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்மளுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாட்டிக்.
டைனமிக் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நம்ம எழுதக்கூடிய கோட் மூலயமா நம்மளுக்கு டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிபிசி, ஹிந்து இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எப்படி நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு டெய்லி ஒரே நியூஸ் பேப்பர் வராதுல்ல, உங்களுக்கு டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஒரு டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி டைனமிக் வெப் பேஜ்னா டைனமிக் வெப் பேஜஸை அதுவும் வெப் பேஜ் தான், உங்களுக்கு கண்டென்ட் வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதில். ஸோ டைனமிக் கண்டென்ட் வந்துட்டு ஒரு வெப் பேஜில் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு அதை டைனமிக் வெப் பேஜ், டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் வெப்சைட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு போய் பார்க்குறீங்க அதே டேட்டா இருக்கும். மேன்யூலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் டேட்டா அப்படியே இருக்கும், சரிங்களா? நாளைக்கு அவங்க வந்துட்டு டேட்டா ஏதாவது சேஞ்ச் பண்ணால், மேன்யூலாக சேஞ்ச் பண்ணால் அது வந்துட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட். டைனமிக்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டேட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐ ஃப்ரேம் டேக் மூலமே நம்ம கொண்டு வந்திருப்போம். பட் இங்கே வந்து எனக்கு ஒயிட் இது இருக்கு, இதுக்கு வந்துட்டு ஒரு பார்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பார்டர் வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்னுன்னு கொடுத்துக்கிறேன். ஒன்னுன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். ரெஃப்ரெஷ் அடிக்கிறப்ப எனக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இது வந்துட்டு நம்மளோட வெப்பேஜ்குள்ளே ஃப்ளிப்கார்ட் வெப் அப்ளிகேஷன் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். பட் வந்துட்டு ஸ்மாலர் சைஸாக இருக்குது. இதுக்கும் வந்து நம்ம ஹைட்டு வித் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்துட்டு நான் ஒரு 700 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 700 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிப்போம். ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பட் வந்துட்டு எனக்கு வித்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நான் வந்துட்டு வித்து கொடுத்துக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 500 பிக்சல். ஓகே, இப்போ வந்துட்டு வித்தும் நம்ம வந்துட்டு கொடுத்தாச்சு. ஓகே, அதர்ஸ் வந்துட்டு கைண்ட்லி மியூட் பண்ணிக்கோங்க. கைஸ் அதர்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. கைஸ் ஐ எம் ஆடிபிள், அதர்ஸ் ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. கைஸ் அதர்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க கைண்ட்லி. மது இந்த ஜோக்க குப்பையில போட்டு, இந்த ஜோக்க குப்பையில போட்டு மது, அந்த ஜோக்க குப்பையில போட சொல்லி போயிட்டு நீங்கெல்லாம் காலிட்டு வரக்கூடாது. பிளட்டு வருது காதுல புரியல. கைஸ் கைண்ட்லி மியூட் பண்ணிக்கோங்க. தினேஷ் குமார், தினேஷ் எனக்கு கேக்குதா? அப்பயே புரிஞ்சு. தினேஷ் கேக்குதுங்களா? சொன்னீங்களா? ஓகே கைஸ், ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட் நம்மளோட வெப்பேஜில் ஹைட் வந்துட்டு நம்ம ஒரு 700 பிக்சல் கொடுத்துருக்கோம். வித் வந்துட்டு நம்ம 500 பிக்சல் கொடுத்துருக்கோம். வித் இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வித் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித் நான் அகைன் வந்துட்டு ஒரு 1000 பிக்சல் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு வித் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டியாக வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஓகே, டன் டன் டன். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்ப்போம்.
ஓகே. So, okay, let's start. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML டேக்ஸில் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஓகே, ஃபார்மேட்டிங் டேக்ஸ். இதில் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக் டெக்ஸ்டோட ஸ்டைலில் வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டிக் டேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு பி கொடுக்குறேன். பீனா நம்மளுக்கு போல்டு. ஸோ போல்டு டெக்ஸ்ட். இப்போ நம்ம ஆல்ட் டேப் கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறோம். ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறப்ப நம்மளுக்கு போல்டு டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, போல்டு டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட்டை வந்துட்டு இட்டாலிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இட்டாலிக் டெக்ஸ்ட். இட்டாலிக் டெக்ஸ்ட். ஆல்ட் டேப் அகைன் நம்ம வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறோம். ரெஃப்ரெஷ் அடிச்சுட்டு நம்மளுக்கு ஓகே, அந்த ஃப்ளிப்கார்ட் ஐ ஃப்ரேம் வந்துட்டு நம்ம சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஐ ஃப்ரேம் வந்துட்டு நான் 200ன்னு கொடுத்துக்கிறேன். வித்து வந்துட்டு ஒரு 300ன்னு கொடுத்துக்கிறேன். ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். நம்மளுக்கு ஸ்மாலர் சைஸ்க்கு வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம கீழே வரோம். போல்டு டெக்ஸ்ட், இட்டாலிக் டெக்ஸ்ட். கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக்கிக்கலாம். இப்போ இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு போல்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. போல்டு டெக்ஸ்ட், இட்டாலிக் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி கொடுக்கும். யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுக்கும். அண்டர்லைன், அண்டர்லைன் டெக்ஸ்ட். போல்டு டெக்ஸ்ட், இட்டாலிக் டெக்ஸ்ட், அண்டர்லைன் டெக்ஸ்ட், EM emphasize text. EM emphasize text. ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறோம். எம்பசைஸ் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்லாண்டிக்காக இருக்கும். பட் ஸ்லைட்டாக பிக்கர் மாதிரி தோணும் உங்களுக்கு எம்பசைஸ் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மார்க். மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். மார்க் டெக்ஸ்ட். ஹைலைட், ஹைலைட் டெக்ஸ்ட். இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட் ஆகி காட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மால் பார்த்தீங்கன்னா ஸ்மாலுங்கிற HTML டேக் வந்துட்டு டெக்ஸ்ட்டை ஸ்மால் ஆக்க யூஸ் ஆகும். ஸ்மால் டெக்ஸ்ட் ஸ்லைட்டராக உங்களுக்கு ஸ்மாலராக உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸ்மால் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெல்லு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டிலீட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது அப்படின்னா ஒரு 5000 அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 3599 ஒன்லி அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெல் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு, THROUGH, ஸ்ட்ரைக் த்ரூ. ஸ்ட்ரைக் த்ரூ போட்டு நியர்பை வந்துட்டு நீங்கள் அந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம்.
அந்த மாதிரி ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் அடிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் த்ரூ ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு இப்படி காட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் ஐஎன்எஸ். இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் ஜஸ்ட் அண்டர்லைன் மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு, பட் வந்துட்டு இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ எப்படி வந்துட்டு நம்மளுக்கு H2O சப்ஸ்கிரிப்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவல் டு 2AB அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஸ்கொயர் மேலே வரதுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்ப்போம். SUB சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு உங்களுக்கு H2O இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு H2O அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் H2O அப்படின்னு சொல்லி காட்டுது. இது வந்துட்டு உங்களுக்கு பாட்டமில் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட். மேலே வந்துட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AB உங்களுக்கு வரும்ல, அந்த மாதிரி ஸ்கொயர் மேலே கொண்டு வர உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு A ஸ்கொயர் அந்த மாதிரி கொண்டு வர உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட். A2ன்னு கொடுத்தீங்கன்னா A ஸ்கொயர்னு வரும். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். A ஸ்கொயர். சப்ஸ்கிரிப்ட் கீழே வருது, சூப்பர் ஸ்கிரிப்ட் மேலே வருது. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கு. ஸ்ட்ராங்கும் உங்களுக்கு ஒரு போல்டு மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ராங் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். ஸ்ட்ராங் டெக்ஸ்ட். ஓகே கைஸ், இதெல்லாமே நம்மளுக்கு என்ன? இதெல்லாமே நம்மளுக்கு HTML டேக்ஸ் தான். HTML டேக்ஸில் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். ஸோ அகெயின் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HTML அப்படின்னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதில் இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் த வெப் பேஜ். இட் இஸ் ஆல்சோ கேன் பி செட் அஸ் த ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆஃப் த வெப் பேஜ். நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் டு த வெப் பேஜ். எப்படி வந்துட்டு ஒரு வீட்டில் நம்மளுக்கு கிச்சன் இங்கே இருக்கணும், ஹால் இங்கே இருக்கணும், போர்ட்டிகோ இங்கே இருக்கணும், வாஷ்ரூம் இங்கே இருக்கணும், சாமி ரூம் இங்கே இருக்கணும், பெட்ரூம் இங்கே இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுக்குறோமோ ஒரு வீடுக்கு, அதே மாதிரி ஒரு வெப் பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க நம்ம HTML வந்துட்டு பயன்படுத்துகிறோம். இதில் HT அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட், ML அப்படின்னா மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டு த அதர் பேஜஸ். மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் அ செட் ஆஃப் சிம்பிள்ஸ் can be inserted in the HTML document to structure and format. So இந்த டேக்ஸ் எல்லாமே, இந்த HTML டேக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டேகுக்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. ஸோ இந்த டேக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிளாக் வைஸாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஒரு வெப் பேஜுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். இதில் நம்ம இன்னைக்கு பார்த்த டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா HTML வந்துட்டு நம்ம H1 டேக்னு பார்த்தோம், ஹெட்டிங் டேக் பார்த்தோம், H1 to H6 வரைக்கும் இருக்குது. தேர்ஸ் நோ H7 டேக். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டூல் டிப் வந்துட்டு உங்களுக்கு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு அதோட டெஸ்கிரிப்ஷன் காட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு டூல் டிப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் டேக், ஒரு இமேஜ் கொண்டு வர இமேஜ் டேக். பிரேக் டேக். பிரேக் டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு கண்டென்ட்டை கொண்டு போக. ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் உள்ளார கொண்டு வர நம்ம வந்துட்டு ஆங்கர் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆங்கர் டேக்ல HREF அப்படின்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ்.
இமேஜ் டேக்ல எஸ்ஆர்சினா சோர்ஸ், ஆல்ட்னா ஆல்டர் டெக்ஸ்ட். இப்போ ஐஃப்ரேம் வந்துட்டு நம்மளுக்கு எதுக்காகனா ஐஃப்ரேம் வந்துட்டு ஒரு வெப்சைட்குள்ளே இன்னொரு வெப்சைட்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஐஃப்ரேம் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார்மேட்டிக் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஃபார் போல்ட், ஐ ஃபார் இட்டாலிக், யூ ஃபார் அண்டர்லைன், இஎம் ஃபார் எம்பசைஸ், மார்க் ஃபார் ஹைலைட், ஸ்மார்ட் ஃபார் ஸ்மால் டெக்ஸ்ட், delete ஃபார் ஸ்ட்ரைக் த்ரூ, இன்சர்ட் ஃபார் இன்சர்டட் டெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு பாட்டமில் கொண்டு வர, சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு டாப்பில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ண, ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஆஸ் போல்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் டங் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போல்டாக காட்டும். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தோம். we will again continue from tomorrow. சரிங்களா? அகைன் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்துட்டு anyone can just summarize the class. நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷண்முக பிரியா எஸ் சார். இருக்கீங்களா? சூப்பர்ப்பா. எஸ் ஜஸ்ட் சம்மரைஸ் த கிளாஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்த மாதிரி ஹெச்டிஎம்எல் இஸ் அ ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது வந்து நம்ம ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் வெப் பேஜ் ஆர் வெப்சைட்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆஃப் வெப் பேஜ்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸ்கெலிட்டன் மீன்ஸ் ஸோ இது வந்து ஒரு எலும்பு கூடு, லைக் ஹெட்னா ஹெட்டர், ஃபுட்னா ஃபுட்டர் அப்படின்ட்டு ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதா வந்து ஸ்கெலிட்டன். அண்ட் இது வந்து ஒரு வெப் பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான் HTML அண்ட் HTML டேக்ஸ். ஸோ ஒரு வெப் பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் நாம அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான வெப் பேஜை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ HTML டேக்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. அந்த டேக்ஸை வந்து எடுத்து நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம். லைக் இதுலயே வந்து ஓப்பனிங் டேக்ஸ் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கு. அண்ட் அதை வந்து சார் மென்ஷன் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். லைக் ஒன் இந்த செகண்ட் இமேஜ் டேக் நான் எது மென்ஷன் பண்ணலன்னு சொன்னீங்க? க்ளோசிங் டேக், ஓப்பனிங் டேக் இருக்கு. சொன்னேன். ஓ, இது வந்துட்டு ஓகே உங்களுக்கு ஓப்பனிங் டேக் உங்களுக்கு ஸ்லாஷ் போட்டிருந்தா உங்களுக்கு க்ளோசிங் டேக், பாடி ஓப்பனிங் டேக் ஸ்லாஷ் போட்டிருந்தா உங்களுக்கு க்ளோசிங் டேக். ஓகே 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 ஃபைன். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஒரு சில டேக்ஸ் எல்லாம் நம்மளால வந்து ஓப்பன் பண்ணனா கம்பல்சரி க்ளோஸ் பண்ணணும். லைக் ஹெட்டிங் டேக்ஸ் வந்து நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அதுல H1 நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா கம்பல்சரி H1 வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் இட் ஒர்க்ஸ். அண்ட் இதே வந்து நீங்க பிரேக் டேக் அண்ட் இமேஜ் டேக் பிரேக் டேக் வந்து நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும், /br கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து HTML டேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேகா வந்து நம்ம ஹெட்டிங் டேக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதுல 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஸோ H1ல இருந்து அப் டு H6. ஸோ இது வந்து H1 அப்படிங்கிறது உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து பிக்கஸ்ட் ஃபார்ம்ல, அதாவது ஹெட்டிங்கை வந்து பெரிய சைஸ்ல, ஃபோன்ட் சைஸை வந்து பெருசா வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக H1 வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் H2 அதை விட சிறுசு, H3 அதை விட சிறுசு, லைக் அந்த மாதிரி அப் டு H6 வரைக்கும் நம்ம ஹெட்டிங்கை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு மொத்தமா 6 டேக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது பேராகிராஃப் டேக். அண்ட் பேராகிராஃப் டேக் வந்து உங்களுடைய பேராகிராஃப், உங்களுடைய கண்டென்ட், நார்மல் கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு பேராகிராஃப் டேக். ஸோ அதை வந்து பீன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டூல் டிப். ஸோ டூல் டிப் வந்து நீங்க ஒரு மவுஸை வச்சு லைக் ஒரு இமேஜையோ ஒரு டெக்ஸ்டையோ வந்து ஒரு ஹோவர் பண்றப்போ உங்களுக்கு வந்து அதோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து காமிக்கிறதுக்காக டூல் டிப். ஸோ அதுக்காக ஒரு டேகுக்குள்ள ஆட்ரிபியூட்டா நீங்க டைட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஹோவர் பண்றப்போ லைக் உங்களுக்கு அந்த டைட்டில்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் தென் இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப் பேஜ்ல வந்து இமேஜ் வந்து ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ அதுல 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, SRC அண்ட் ஆல்ட். ஸோ நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, பட் தீஸ் 2s ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ SRC அப்படிங்கிறது வந்து சோர்ஸ். ஸோ சோர்ஸ் ஆஃப் தி இமேஜ், அது நீங்க வந்து எங்கிருந்து எடுக்கிறீங்க, அந்த வெப் பேஜ் எங்கிருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறத வந்து சொல்றது. அண்ட் ஆல்ட். ஸோ ஆல்ட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு வேலை இன்கேஸ் சோர்ஸ்ல ஏதாவது வந்து எரரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் டெக்ஸ்ட்ல வந்து அது டிஸ்பிளே ஆகல, இமேஜ் டெக்ஸ்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பிரேக் டேக். ஸோ பிரேக் டேக் ஒரு லைன்ல இருந்து அடுத்த லைனுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கறக்காக, லைக் உங்களுக்கு வந்து கண்டினியூவா வந்து எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் சிங்கிள் ரோல. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு நெக்ஸ்ட் ரோல வந்து அது வந்து பிரிண்ட் ஆகணும், அந்த கண்டென்ட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இடையில நீங்க வந்து பிரேக் டேக் வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் ஹைப்பர் லிங்க். ஸோ ஹைப்பர் லிங்க் வந்து A டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த A டேக்
சார் ஆங்கர் டேக்னு சொல்லுங்க. ஏ டேக் யா யா ஆங்கர் டேக். ஏ டேக் ஒரு ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இதுல HOEF அதாவது ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றோம். இதுல நீங்க எந்த லிங்க வந்து லைக் உங்களுக்கு வேணுமோ, லைக் இதுல வந்து பிளிப்கார்ட் வந்து சார் கொடுத்திருக்காரு. லைக் பிளிப்கார்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் கோஸ் டு தி பிளிப்கார்ட் வெப்சைட். ஸோ நீங்க எந்த வெப்சைட் வந்து உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க் நீங்க HREFல வந்து கொடுக்கணும். அண்ட் ஐஃப்ரேம். ஸோ ஐஃப்ரேம் டேக் வந்து ஒரு வெப் பேஜ்க்குள்ள இன்னொரு வெப்சைட் ஆர் ஒரு வெப்சைட்குள்ள இன்னொரு வெப்சைட்டை வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஐஃப்ரேம் டேக்ல வந்து கொடுக்கலாம். அண்ட் இதுலயும் ஃப்ரேம் பார்டர், ஹைட், வித்ன்னு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ, லைக் ஒரு இமேஜ் வந்து எப்படி ஹைட் வித் கொடுத்து மாத்திரமோ அதே மாதிரி இருக்கிற இந்த வெப்சைட்டோடைய ஹைட் வித் உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம், அண்ட் ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கும் டைனமிக் வெப் பேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி வந்து சார் சொன்னாரு. வெப்சைட் மீன்ஸ் ஸோ ஒரு ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜ் வெப்சைட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்கும், அதை வெப்சைட்னு சொல்றோம். அண்ட் வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷன் மீன்ஸ் லைக் நிறைய இன்டராக்டிவ் எலமெண்ட் வந்து நிறைய இருக்கும். இப்போ இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய நிறைய மாடியூல் இருக்கும். லைக் நீங்க பே பண்றப்போ பேமெண்ட் மாடியூல்குள்ள போகும். அண்ட் தென் உங்களோட இன்ஃபர்மேஷனா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன்ஃபர்மேஷனும் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். லைக் இதெல்லாம் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் சொல்லி சொல்றோம். அண்ட் ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மேனுவலா நம்ம எப்பவாவது சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் அந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். லைக் ஸ்கூல் வெப்சைட்ஸ் ஆர் காலேஜ் வெப்சைட்ஸ் மாதிரி. அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு டேட்டா வந்து அப் டு டேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். லைக் அதுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி இந்த BBC அந்த நிறைய நியூஸ் சேனல்ஸ், ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். ஸோ ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி வந்து டேக்ஸை யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறது. லைக் இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் போல்டு டேக். ஸோ அதுக்கு B யூஸ் பண்ணுவோம் உங்களுடைய டெக்ஸ்டை போல்டா வந்து பிரிண்ட் பண்றதுக்காக. அண்ட் இட்டாலிக் டேக், அதுக்கு I வந்து யூஸ் பண்றோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு இட்டாலிக் ஃபார்மேட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் அண்டர்லைன் டெக்ஸ்ட். ஸோ அண்டர்லைன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க U யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைனோட வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் எம்பசைஸ் டெக்ஸ்ட். ஸோ எம்பசைஸ் டெக்ஸ்ட் வந்து EM டேக் வந்து யூஸ் பண்றோம். இதை வந்து ஸ்லைட்டா ஸ்லாட்டிங்கா வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் மார்க் டெக்ஸ்ட். ஸோ மார்க் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக, லைக் அதுக்கு வந்து டிஃபால்ட்டோ எல்லோ கலர், ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்மால் டெக்ஸ்ட். ஸோ ஸ்மால் டெக்ஸ்ட்ங்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்மால்ல வந்து உங்களுக்கு ஸ்மாலா வந்து பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதே மாதிரி பிக் டெக்ஸ்ட், பிக் டேக் ஒன்று இருக்கு. பிக் டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொஞ்சம் பிக்கா வந்து வரும். அண்ட் டெல் டேக். ஸோ டெல் டேக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரோ. லைக் நீங்க ஒரு வெப்சைட்ல பாக்குறீங்க ஆஃபர் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு 200 இருக்கும், அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு 100ன்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரோக்காக யூஸ் பண்றது வந்து டெல். அண்ட் இன்சர்டட் டெக்ஸ்ட். ஸோ இதுவும் லைக் ஒரு அண்டர்லைன் டெக்ஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து ஒரு நம்பர் ஆர் எனி அதர் கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிலோல இப்போ H2O அப்படின்னா அதுல 2 வந்து நமக்கு கீழே எழுதுவோம், அதை வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிரிண்ட் ஆகிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்டுக்காக வந்து லைக் இப்போ A2 B2 எழுதணும் அப்படின்னா அதுல 2ங்கிறது வந்து மேல வரும். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்ட்ராங் டேக். ஸோ ஸ்ட்ராங் டேக்கும் விச் இஸ் லைக் போல்ட் டேக் மாதிரி தான் வந்து இதுவும் யூஸ் ஆகும். அண்ட் இதுல வந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் வந்து ஓரளவுக்கு பிக்கா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேப்பா, டன். தேங்க்யூ. ஓகே கேஸ், டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். பை பை பை. Thank you so much. Thank you, sir. தேங்க்யூ.